அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இந்த இலகுவான முறையில் தமிழ் இலக்கணத்தை கற்பது தொடர்பாக இங்கே பார்க்க போகின்றோம். தமிழ் இலக்கணம் உங்களுக்கு தெரியும், மாணவர்களுக்கு குறிப்பாக உயர்தரம் சாதாரண தரம் எழுதுகின்ற மாணவர்களுக்கு மிகவும் ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கின்றது இலக்கணம். இலக்கணம் கற்பது பலருக்கு ஒரு கசப்பான ஒரு அனுபவமாக இருந்தாலும் இலக்கணம் என்பது கற்பதில் மிகவும் ஒரு எளிதான, அதாவது இலக்கணத்தை மிகுந்த ரசனையோடு கற்கின்ற போது அது மிகவும் ஒரு எளிமையான ஒரு விடயமாக காணப்படுகின்றது. ஆகவே இந்த இலக்கணம் என்பது தமிழ் பாடப்பரப்பை பொறுத்தவரையில் மிகவும் ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. ஆகவே இந்த இலக்கணத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். சரி, நாங்கள் ஏற்கனவே படித்திருக்கின்றோம், ஏற்கனவே நாங்கள் இலக்கணத்தில் பார்த்திருக்கின்றோம். இந்த எழுத்தியல் பற்றி நாங்கள் முதலாவது பரப்பில் பார்த்திருக்கின்றோம். எழுத்தியல் பற்றி பார்த்திருக்கின்றோம். எழுத்தியலில் நாங்கள் முதல் எழுத்துக்கள் பற்றி பார்த்திருக்கின்றோம். இந்த முதல் எழுத்துக்களில் பார்த்திருக்கின்றோம் உயிரெழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் மெய்யெழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள் என்று சொல்லப்படுகின்றன. அதாவது 18 மெய்யெழுத்துக்களும் 12 உயிரெழுத்துக்களும் தமிழ் இலக்கணத்தை பொறுத்தவரை முதல் எழுத்துக்களாக இருக்கின்றன. அதாவது சொற்கள் தோன்றுவதற்கு அடிப்படையாக இருப்பவை முதல் எழுத்துக்கள் என்பதை நாங்கள் முதலாவது பகுதியில் படித்திருக்கின்றோம். குறிப்பாக தமிழில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள், தமிழில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்துக்களும் தோன்றுவதற்கு அடிப்படையாக இருப்பவை இந்த முதல் எழுத்துக்கள். அதாவது 18 மெய் எழுத்துக்களும் 12 உயிரெழுத்துக்களும். இவற்றை பற்றி நாங்கள் பார்த்திருக்கின்றோம். சார்பெழுத்துக்களை பற்றியும் நாங்கள் மேலோட்டமாக கடந்த பகுதியில் பார்த்திருக்கின்றோம். சார்பெழுத்துக்கள் உங்களுக்கு தெரியும், அதாவது முதல் எழுத்துக்களை சார்ந்து வருபவை சார்பெழுத்துக்கள் என்று நாங்கள் ஏற்கனவே படித்திருக்கின்றோம். இருந்தாலும் அந்த சார்பெழுத்துக்களை நாங்கள் விரிவாக படிக்கவில்லை. சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும் என்றும் ஏற்கனவே கூறியிருக்கின்றோம். சரி, நாங்கள் இன்று பார்ப்போம் மாத்திரைகள் பற்றி பார்ப்போம். இந்த எழுத்துக்கள் தொடர்பான மாத்திரைகள் பற்றி பார்ப்போம். சரி, நாங்கள் எழுத்துக்கள் தொடர்பான மாத்திரையை பார்க்கலாம். நாங்கள் இதிலே உங்களுக்கு திரையிலே இது தொடர்பான ஒரு விளக்கத்தை கூட நான் இங்கே தரவிருக்கின்றேன். சரி, பார்ப்போம். நாங்கள் எழுத்துக்கள் தொடர்பான எழுத்துக்களின் மாத்திரைகளை பார்ப்போம். சரி, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் மாத்திரை பற்றி, எழுத்துக்களின் மாத்திரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். மாத்திரை என்றால் என்னவென்று பார்ப்போம். அதாவது மாத்திரை என்பது ஒரு எழுத்தை எவ்வளவு நேரம் உச்சரிக்கிறோம் அல்லது எவ்வளவு நேரம் ஒலிக்கிறோம், ஒரு எழுத்தை எவ்வளவு நேரம் ஒலிக்கிறோம் என்பதுதான் இந்த மாத்திரை. குறிப்பாக பார்த்தோம் என்று சொன்னால் ஒவ்வொரு எழுத்தையும் ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டுமே ஒலிக்க வேண்டும் என்று வரையறை செய்யப்பட்டிருக்கின்றது. எழுத்துக்கள் இன்றைக்கு பாருங்கள், உயிரெழுத்து, உயிர்மெய் எழுத்து, மெய்யெழுத்து, ஆயுத எழுத்து, இந்த 4 வகைகளில் ஒவ்வொரு எழுத்தையும் நாங்கள் உச்சரிக்கின்ற போது குறிப்பிட்ட ஒரு நேரம் மட்டுமே நாங்கள் அந்த எழுத்துக்களை ஒலிக்க வேண்டும். இந்த வரையறை தமிழ் இலக்கணத்தில் முக்கியமானது. ஆகவே மாத்திரை என்பது ஒரு கால அளவை குறிப்பது. அதாவது மாத்திரை என்பது ஒரு எழுத்தை உச்சரிப்பதற்கு எடுத்துக்கொள்ளும் கால அளவை குறிப்பது தான் இந்த மாத்திரை. மாத்திரை என்பது பாருங்கோ 2 விதமான அளவுகளில் நாங்கள் பார்க்கலாம் இந்த மாத்திரையை. இது தொடர்பாக நன்னூல் கூறுகின்றது எவ்வாறு என்று சொன்னால், இயல்புகளும் மாந்தரிமை நொடி மாத்திரை. அப்போ இயல்புகளும் மாந்தரிமை நொடி மாத்திரை என்று நன்னூல் கூறுகின்றது. அதாவது இந்த மாத்திரையை இவ்வாறு கணிப்பது என்பது தொடர்பாக நன்னூல் இவ்வாறு கூறுகின்றது. இயல்புகளும் மாந்தரிமை நொடி மாத்திரை. அப்போ இயல்புகளும் மாந்தர் நொடி இமை மாத்திரை என்று சொன்னால் இந்த மாத்திரையை நாங்கள் இரண்டு விதத்தில் பார்க்கலாம். மாந்தரிமை என்று சொன்னால் மனிதர்களது இமை, அதாவது இமைத்தல்.
இப்போ நாங்கள் சாதாரணமாக இயல்பாக இமைக்கின்ற காலம், அதாவது கண் இமைப்போம். அப்போ அந்த கண் இமைக்கின்ற காலம் ஒரு மாத்திரை, சரிதானே? அப்போ ஒரு மாத்திரை என்று வருகின்ற போது நாங்கள் இயல்பாக கண்ணிமைக்கின்ற ஒரு ஒரு அந்த ஒருக்கா கண்ணிமைக்க அது ஒரு மாத்திரை. நொடி நொடி இன்னொன்று நொடி என்று சொல்லப்படுகிறது. அப்போ இயல்பு எழும் மாந்தர் இமை. இமை ஒரு வகையான ஒரு விதத்தில் மாத்திரை என்ற அளவை குறிக்குது. நொடி என்பது நாங்கள் கையை நொடிக்கிறது, கையை சுண்டுவது. இப்போ கையை நாங்கள் ஒரு முறை சுண்டுவது ஒரு மாத்திரை, 2 முறை சுண்டுவது 2 மாத்திரை. ஆகவே இதுதான் பார்த்தோம்னு சொன்னால் நன்னூல் கூறுகின்றது இயல்புகளும் மாந்தர் இமை நொடி மாத்திரை என்று. மாத்திரையை பற்றி நன்னூல் கூறியிருக்கின்றது. சரி, இந்த மாத்திரை பின்வருமாறு ஒலிக்கப்பட வேண்டும். அதாவது ஒரு மாத்திரை என்பது நான் இங்கே கூறுகின்றபடி ஒலிக்க வேண்டும். குறிப்பாக உயிரெழுத்துக்கள் என்ற அடிப்படையில் உயிர்குறில். அப்போ உயிர்குறில் உங்களுக்கு தெரியும், உயிர்குறில் 12 உயிரெழுத்துக்களில் 5 உயிர்குறில்கள் இருக்கின்றன. அதாவது ஆனா, ஈனா, ஊனா, ஏனா, ஓனா ஆகிய 5 உயிர்குறில்கள் என்று சொல்லப்படுகின்றன. அதாவது ஆனா, ஈனா, ஊனா, ஏனா, ஓனா ஆகிய இவை உயிர்குறில்கள் என்று சொல்லப்படுகின்றன. இந்த உயிர்குறில்கள் எத்தனை மாத்திரை? மன்னிக்க வேண்டும், சில தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இதில் ஒரு தடங்கள் ஏற்பட்டிருக்கின்றது, மன்னித்துக் கொள்ளுங்கள். சரி, நாங்கள் இதை தொடர்ந்து செய்யலாம். பார்த்துருக்கின்றோம், மாத்திரை என்ற அடிப்படையில் மாத்திரை இங்கே குறிப்பிடுகின்ற விதத்துக்கு ஏற்றது போல மாத்திரை அளவிடப்பட வேண்டும். அது தொடர்பாக பார்த்து நாங்கள் உயிர்குறில், அதாவது உயிர் குற்றெழுத்துக்கள் உயிர் குற்றெழுத்துக்களான ஆனா, ஈனா, ஊனா, ஏனா, ஊனா ஆகியவை ஒரு மாத்திரை என்ற அளவில் உச்சரிக்கப்படும். அதாவது உயிர்குறில் ஆ, இ, உ, ஏ, ஓ ஆகியவை ஒரு மாத்திரை என்ற அளவில் உச்சரிக்கப்படும். அதே போல உயிர்மெய்க்குறிலும் ஒரு மாத்திரை என்ற அடிப்படையில் உச்சரிக்கப்பட வேண்டும். உயிர்மெய்க்குறில் உங்களுக்கு தெரியும், இந்த ஆ, இ, உ, ஏ, ஓ ஆகிய உயிரெழுத்துக்கள் 12 மெய்யெழுத்துக்களோடும் சேர்ந்து வருகின்றவை தான் உயிர்மெய்க்குறில். உயிர்மெய்க்குறில் என்றால் ஆ, இ, உ, ஏ, அதாவது இங்கே இருக்கக்கூடிய ஆ, இ, உ, ஏ, ஓ ஆகிய இந்த 5 உயிர்குறில் எழுத்துக்களும் 18 மெய்யெழுத்துக்களோடும் சேர்ந்து வருகின்றவை தான் உயிர்மெய்க்குறில். உதாரணமாக இக் என்கின்ற மெய்யெழுத்தோடு ஆ என்கின்ற உயிரெழுத்து சேர்ந்தால் ஹா என்கின்ற உயிர்மெய்க்குறில் எழுத்து வரும். அதாவது இக் என்கின்ற மெய்யெழுத்தோடு ஆ என்கின்ற உயிர் குற்றெழுத்து சேர்ந்தால் ஹா என்கின்ற உயிர்மெய் குற்றெழுத்து வரும். இவ்வாறு வருகின்ற வரிசையில், அதாவது அதே போல் இக் என்கின்ற மெய்யெழுத்தோடு ஈ என்கின்ற உயிரெழுத்து சேர்ந்தால் ஹி என்கின்ற உயிர்மெய் குறில் வரும். இவ்வாறாக வருகின்ற இந்த உயிர்மெய் குற்றெழுத்துக்கள் அனைத்தும்
பார்க்கப்படும். இதை பார்த்தோம்னு சொன்னால் ஒரு மாத்திரை என்ற அடிப்படையில் பார்க்கப்படும். சரிதானே? அது உயிர்க்குறில் உயிர்மெய் குரில் ஆகியவை ஒரு மாத்திரை என்ற அடிப்படையில் பார்க்கப்படும். அடுத்தது உயிர் நெடில். உயிர் நெட்டெழுத்துக்களுக்கு எத்தனை மாத்திரை? அதாவது உயிர் நெடில் அல்லது நெட்டெழுத்துக்கள். உயிர் நெடில் அல்லது நெட்டெழுத்துக்கள். உயிர் நெட்டெழுத்துக்கள் உங்களுக்கு தெரியும். உயிர் நெட்டெழுத்துக்கள் 7 இருக்கின்றன. அதாவது ஆவண்ணா, ஈயண்ணா, ஊவண்ணா, ஏயண்ணா, ஐயண்ணா, ஓவண்ணா. அடுத்தது அவ்வண்ணா. சரிதானே? இந்த 7ம் உயிர் நெட்டெழுத்துக்கள் என்று சொல்லப்படுகின்றன. இந்த 7 உயிர் நெட்டெழுத்துக்களுக்கும் எத்தனை மாத்திரை என்று பார்த்தோம்னு சொன்னால் 2 மாத்திரை. 7 உயிர் நெட்டெழுத்துக்களும் 2 மாத்திரை என்ற அளவில் உச்சரிக்கப்பட வேண்டும் என்பதை கவனத்தில் வைத்திருங்கள். உயிர் நெட்டெழுத்துக்கள் 7 இருக்கின்றன. ஆவண்ணா, ஈயண்ணா, ஊவண்ணா, ஏயண்ணா, ஐயண்ணா, ஓவண்ணா, அவ்வண்ணா ஆகிய 7 உயிர் நெட்டெழுத்துக்களும் 2 மாத்திரை அளவில் உச்சரிக்கப்பட வேண்டும். அடுத்தது உயிர்மெய் நெடில். உயிர்மெய் நெட்டெழுத்துக்கள் என்று சொல்லப்படும். உயிர்மெய் நெடில். சரிதானே? உயிர்மெய் நெடில் அல்லது உயிர்மெய் நெட்டெழுத்துக்கள். இந்த உயிர்மெய் நெட்டெழுத்துக்கள் என்று நாங்கள் ஏற்கனவே பார்த்த மாதிரி, அதாவது உயிர்மெய் குற்றெழுத்துக்களை பார்த்த மாதிரி தான் இதுவும் உயிர்மெய் நெட்டெழுத்துக்கள் எப்படி பிறக்கின்றன. அதாவது 18 மெய்யெழுத்துக்களின் மேல் 7 உயிர் நெட்டெழுத்துக்கள் ஏறி வருவதை உயிர்மெய் நெட்டெழுத்துக்கள் என்று சொல்லப்படும். அதாவது 18 மெய்யெழுத்துக்களின் மேல் இந்த 7 உயிர் நெட்டெழுத்துக்களும் ஏறி வருவது தான் உயிர்மெய் நெட்டெழுத்துக்கள். குறிப்பாக பார்த்தோம்னு சொன்னால் இக்கண்ணா என்பது ஒரு மெய்யெழுத்து. 18 மெய்யெழுத்துக்களில் உள்ள ஒரு மெய்யெழுத்து. சரி, முதல் இக்கண்ணாவை பார்த்து நாங்கள் இப்போ இச்சன்னாவை பார்ப்போம். இச்சன்னா என்பது 18 மெய்யெழுத்துக்களில் ஒன்று. இந்த 18 மெய்யெழுத்துக்கள் ஒன்றான இச்சன்னாவோடு ஒரு உயிர் நெட்டெழுத்து ஏறி வருகின்றது என்பதை பார்ப்போம். இப்போ ஐயண்ணா என்கின்ற ஒரு உயிர் நெட்டெழுத்து இச்சன்னாவோடு ஏறி வருகின்றது என்று சொன்னால் இங்கே என்ன எழுத்து பிறக்கின்றது? சை அண்ணா. சை என்கின்ற உயிர்மெய் நெட்டெழுத்து பிறக்கின்றது. சை. இந்த சை என்கின்ற உயிர்மெய் நெட்டெழுத்தின் மாத்திரை அளவு எத்தனை என்று பார்த்தால் இங்கே உயிர் நெடிலுக்குரிய மாத்திரை எத்தனையோ அத்தனை தான் இங்கே உயிர் நெட்டெழுத்துக்குரிய மாத்திரை அளவாக கணிக்கப்படும். ஆகவே இதற்கும் 2 மாத்திரைகள். இதற்கும் 2 மாத்திரைகள் உச்சரிப்பதற்காக எடுக்கப்பட வேண்டும். ஆகவே உயிர்மெய் நெட்டெழுத்துக்கும் 2 மாத்திரைகளை நாங்கள் உச்சரிப்பதற்காக எடுக்கப்பட வேண்டும். அடுத்தது உயிர்மெய் நெட்டெழுத்துக்களை பார்த்துருக்கின்றோம். அடுத்தது மெய்யெழுத்துக்கள். மெய்யெழுத்துக்களுக்கு எத்தனை மாத்திரை? மெய்யெழுத்துக்களுக்கு எத்தனை மாத்திரை என்று பார்ப்போம். மெய்யெழுத்துக்களுக்குரிய மாத்திரை பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும். மெய்யெழுத்துக்கள் 18. சரிதானே? உங்களுக்கு மெய்யெழுத்துக்களை தெரியும். 18. இக்குங், இச்சின், சிட்டுன், இத்தின், இப்பும், இக்குங், இச்சின், சிட்டுன், இத்தின், துப்பும், இயிர், இல்லுவ், இள்ளுள், இற்றின் ஆகிய 18 எழுத்துக்களும் 18 மெய்யெழுத்துக்கள் என்று சொல்லப்படுகின்றன. இந்த 18 மெய்யெழுத்துக்களுக்கு உரிய மாத்திரையின் அளவு அரை மாத்திரை. அதாவது இவைக்குரிய மாத்திரையின் அளவு அரை மாத்திரை. அரை மாத்திரை என்று சொல்லப்படும். அதாவது நீங்கள் இவ்வாறு போட்டுக்கொள்ளலாம். அரை மாத்திரை. சரிதானே? அப்போ இதுதான் எழுத்துக்களுக்குரிய மாத்திரை அளவை நாங்கள் பார்த்துருக்கின்றோம். அப்போ எழுத்துக்களுக்குரிய மாத்திரை அளவை பார்த்துருக்கின்றோம். உயிர் எழுத்துக்களில் இருக்கக்கூடிய உயிர் குற்றெழுத்துக்களுக்கு
உயிர் குற்றெழுத்துக்களுக்கு ஒரு மாத்திரை என்று பார்த்துருக்கின்றோம். உயிர் குற்றெழுத்துக்கள் உங்களுக்கு தெரியும். அ, இ, உ, ஏ, ஓ ஆகிய 5 உயிர் குற்றெழுத்துக்களுக்கு உரிய மாத்திரை ஒரு மாத்திரை. அதேபோல் உயிர்மெய் குற்றெழுத்துக்கள் உங்களுக்கு தெரியும். 18 மெய்யெழுத்துக்களின் மேல் 5 உயிரெழுத்துக்கள் ஏறி வருகின்ற அத்தனை உயிர்மெய் குற்றெழுத்துக்களுக்கும் ஒரு மாத்திரை அளவை நாங்கள் போட்டு உச்சரிக்க வேண்டும். அதேபோல் உயிர் நெட்டெழுத்துக்களுக்கு 2 மாத்திரை என்று பார்த்துருக்கின்றோம். உயிர்மெய் நெட்டெழுத்துக்களுக்கும் உயிர்மெய் நெட்டெழுத்துக்களில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் இங்கே பாருங்கள், மெய்யெழுத்துக்கு அரை மாத்திரை என்று பார்த்துருக்கின்றோம். உயிரெழுத்துக்களுக்கு குற்றெழுத்து நெட்டெழுத்து என்ற அடிப்படையில் மாத்திரை அளவுகளை பார்த்துருக்கின்றோம். ஆனால் இந்த உயிர்மெய் எழுத்தில் வந்து இங்கே பாருங்கள், இதில் இச் என்கின்ற மெய்யெழுத்து மை என்கின்ற உயிரெழுத்தும் சேர்ந்து தான் சை என்கின்ற உயிர்மெய் எழுத்து தோன்றுகிறது. ஆகவே இங்கே நீங்கள் இதை அவதானிக்க வேண்டும். இந்த ஐயுக்கு 2 மாத்திரை இருக்கின்றது எழுத்துக்கள் என்ற அடிப்படையில். இச்சுக்கு அரை மாத்திரை இருக்கின்றது. ஆகவே இதை நீங்கள் கணக்குப்படி கூட்டி பார்த்தால் 2.5 வருகின்றது. 2.5 மாத்திரை என்று போடக்கூடாது. ஏனென்று சொன்னால் உயிர்மெய் எழுத்து தோன்றுகின்ற போது என்ன நடக்கும் என்று சொன்னால் மெய்யெழுத்துக்குரிய மாத்திரை அளவு இல்லாமல் போய்விடும், மயங்கிவிடும். சரிதானே? அது உயிர்மெய் எழுத்து ஒன்று தோன்றுகின்ற போது மெய்யெழுத்துக்கு உரிய இயல்பாக இருக்கக்கூடிய அரை மாத்திரை இல்லாமல் போய் உயிரெழுத்தின் மாத்திரை தான் இங்கே கணிக்கப்படும். அப்போ இவற்றை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆகவே மெய்யெழுத்துக்கு அரை மாத்திரை. சரிதானே? அப்போ இந்த வரையறையில் எழுத்துக்களை வந்து நாங்கள் உச்சரிக்க வேண்டும். சில வேளைகளில் பாருங்க, இந்த எழுத்துக்களுக்குரிய மாத்திரைகள் வந்து சில வேளைகளில் வேறுபடும். அதாவது சில வேளைகளில் எழுத்துக்களின் மாத்திரை கூடி ஒலிக்கும். இயல்பாக வந்து எழுத்துக்களின் மாத்திரையின் அதிக அளவு 2 தான். ஆகவே 2 மாத்திரை தான் இயல்பாக எழுத்துக்களுக்குரிய அதிக அளவான மாத்திரை. அதே போல் இயல்பாக எழுத்துக்களுக்கு இருக்கக்கூடிய குறைந்தபட்ச மாத்திரை வந்து அரை மாத்திரை. ஆகவே இந்த அரை மாத்திரையை விட குறைந்த ஓசை ஒலிக்கின்ற எழுத்துக்களும் இருக்கின்றன. இந்த 2 மாத்திரைகளை விட கூடிய ஓசையில் ஒலிக்கின்ற எழுத்துக்களும் இருக்கின்றன. அப்போ இவற்றை நீங்கள் கவனத்துக் கொள்ள வேண்டும். சில வேளைகளில் 2 மாத்திரையை விட கூடவும் ஒலிக்கலாம். சில வேளைகளில் அரை மாத்திரையை விட குறைவாகவும் ஒலிக்கலாம். இவ்வாறு கூட ஒலிப்பவை குறைய ஒலிப்பவை பற்றி நாங்கள் இங்கு இந்த பாடப்பரப்பில் பார்க்க இருக்கின்றோம். இனிவரும் வீடியோக்களில் நாங்கள் அது பற்றிய விளக்கங்களை தர இருக்கின்றோம். இந்த 2 மாத்திரை அளவை கூட ஒலிக்கின்றவற்றை நாங்கள் சொல்வது அளபடைகள் என்று சொல்வது. சரிதானே? இந்த அளபடைகள் சார்பெழுத்துக்களில் ஒரு வகையாக இருக்கின்றன. ஆகவே இந்த அளபடைகள் எத்தனை வகைப்படும் என்பதை நாங்கள் அடுத்து வரும் வீடியோக்களில் பார்க்கலாம். ஆகவே இந்த 2 மாத்திரைகளை